அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், காளிமலையில் நம்ம அந்த கோயிலோட விசேஷத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி அன்று பொங்காலை விழா, அதுதான் சிறப்பு மிக்க விழா. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மே 1 நடைபெற உள்ளது. அதுக்கு அன்னதானம் நாம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 9894 94828 98 94 49 48 28. இதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த பொங்காலை ஃபங்க்ஷனுக்கு 2 பேர் 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒருவர் பேரே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார். ஒருத்தர் குவைத்தை சேர்ந்தவர். பேரை சொல்ல மாட்டேன்னா அவர் நம்பர் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம பதிவு வைக்கணும் இல்லையா? அந்த 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களும் அதை நல்லபடியாக அந்த அன்னதானம் நடைபெற உதவி செய்யுங்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் திரும்பவும் நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், ஐயப்பன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்கு போனோன்னா அது காளிமலை ஐயப்பனாக தான் இருக்கும். ஃப்யூச்சர் தூக்கி வச்சு மக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், கோயம்புத்தூரில் மே 28லேருந்து 31 வரைக்கும் ஒரு விழா நடைபெற உள்ளது. அதில் விசேஷம் என்னென்னா, காராம்பஸ்ஸு மட்டுமே 108 காராம்பஸ்ஸு பியூர் எல்லாம் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, சுழி எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா, அந்த லக்ஷணம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதுபோல் லக்ஷணம் சுத்தமாக இருக்கக்கூடிய 108 காராம்பஸ்ஸுகளை இப்போ 90 பசு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 18 பசு வந்துன்னா அது வந்துடும். அது ஷோராக அது நடைபெற போகின்றது. அந்த வகையில் கோயம்புத்தூரில் சாடி வயல் என்கின்ற ஒரு இடத்துல, அது தொண்டாமுத்தூர் யூனியனில் இருக்குது. அங்கே மே 31 ஒரு பெரிய விழா நடைபெற உள்ளது. அதுக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்களும் வர இருக்கின்றார்கள். அதில் அந்த கவர்னிங் கவுன்சிலாக நான் இருக்கேன். அகைன் அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட போகிறோம். நான் அன்னதானத்துக்காக உங்களுக்கு சப்போர்ட் கேட்கல. நான் சொல்கிறது என்னென்னா, 108 காராம்பஸ் பார்ப்பது அரிதிலும் அரிது. எனக்கு தெரிஞ்சு 1 2 3 பார்த்துருக்கலாம். 108 காராம்பஸ் ஒரு இடத்துல பார்க்குறது அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். அநேகமாக இந்த கோயம்புத்தூர் ஒரு திராவிட கட்சிகள் மாநாடு நடத்தினா அப்படி பணம் கொடுத்து கூட்டம் வந்தால் அப்படி கூட்டம் வரும். அதுபோல் கூட்டத்தை சந்திக்க போகின்றது. எள் விழுந்தால் எண்ணெய் ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டம் நிச்சயமாக வரும். அது அந்த பூஜையில் அந்த யானை வச்சு பண்ண போகிறாங்க, குதிரை வச்சு பண்ண போகிறாங்க. உலகம் அதான் மக்கள் நலனுக்காக. அதான் ஒரு மெயின் விஷயம். மே 30 31 பப்ளிக் அலோவ் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்குது. அந்த கோயம்புத்தூர், அந்த கொங்கு மண்டலம் இருக்குல்ல, திருப்பூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம், அங்கே இருக்கவங்க இதை மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு மேசிவ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருக்க போகின்றது. அடுத்ததாக காசி யாத்திரையை பொறுத்த வரைக்கும் அந்த 27ஆம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த காசி தனி ட்ரெயின். இந்த வாட்டி தவறுகள் சுத்தமாக இருக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் கடைசி நாள் மட்டும் அங்கே தங்கறதுக்கு ரூம் தேவையில்லை. குளிக்கிறதுக்குனால ஒரு ரூமுக்கு 5 பேர், மற்ற எல்லா இடத்துக்குமே ஒரு ரூமுக்கு 3 பேர் தான் நான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுட்டுலாம் சுட சுட ட்ரெயின்லேயே கொடுக்கப்படும். ட்ரெயின்லேயே சமைச்சு ட்ரெயினில் கொடுக்கப்படும். ஹை அண்ட் கிச்சன் இருப்பதனால ஒரு நாளைக்கும் ஒருத்தருக்கு 2 லிட்டர் தண்ணி பாட்டிலும் கொடுத்துருவாங்க. அப்புறம் போர்வை, பெட்ஷீட்டு ஒரு டைம் வரப்போ ஒரு டைமு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவாங்க. நீங்கள் லக்கேஜஸை வண்டியிலே வச்சுட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு இப்போ காசி போகிறோம், ஒரு நாள் தங்க போகிறோமா, ஒரு நாளைக்கு தேவையான துணிமணிகளை எடுத்துகிட்டு போனால் போதும். எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு போனால் அவசியம் இல்லை. பொருள் எதுவும் காணாமல் போகாது. அதற்கு ரயில்வே பொறுப்பேற்றுக் கொள்கின்றது. ஸோ அந்த வகையில் அந்த நிகழ்வுக்கு சிங்கப்பூரை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் சிவா ஒரு 2 பேருக்கு நான் ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்கார். முழு செலவையும் ஏற்றுக்கிறேன்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாதி அவங்க போட்டு பாதி நான் போட்டால் நான் 4 பேர் போகலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படியோ அவர் 30,000 60,000 ரூபாய் 2 பேருக்கு கொடுக்குறேன்ருக்காரு. அதே போல் என்னுடைய குழுவை சேர்ந்த பெசநகரை சேர்ந்த எங்களுடைய பில்டிங்கில் அலுவலகம் நடத்தி கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரி திருமதி சரஸ்வதி கிரீஷ் அவர்கள் ஒருவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிறுவனம் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் சார்பாக. ஸோ யாராவது இந்த உதவி தேவைப்படுறவங்க நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒரே ஆளுக்கு நம்ம 30,000 ரூபா கொடுக்குறது பதில் நீங்கள் 15,000 கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் 15,000 இவங்க கொடுக்குற பணத்துலேருந்து போடலாம். ஸோ 3 பேரோட பணத்தில் 6 பேர் போகலாம். உண்மையிலே எனக்கு இந்த பணம் நீட் இருக்குது, எனக்கு போகணுன்னு ஆசை இருக்குது,
என்னால் என்கிட்ட 15,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கூப்பிட்டு போகிறேன். இது யார் முதல்ல ரிசர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். அவங்களுக்கு ஆனால் 15,000 தான் கொடுக்குறான்றதுக்காக எந்த வித ஒரு சர்வீஸ் குறைபாடும் இருக்காது. நான் ஒன்று உறுதி தருகின்றேன். ஏன்னா முழுக்க முழுக்க ஐஆர்டிசியோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். இதே பயணம் நீங்கள் ஐஆர்டிசியில் போய் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 39,500 அந்த பயணத்துக்கு பண்ணணும், பே பண்ணணும். இப்போ நாங்கள் பண்ணுறதுனால 10,000 குறைஞ்சி நான் வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்க முடிகின்றது. ஏதோ மத்திய அரசுடைய ஆதரவால். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க. அடுத்ததாக வந்து காளிமலை அபிஷேகத்துக்கு வந்து 120 நாள் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஒரு நாள் அபிஷேகத்துக்கு 2,000 ரூபாய். ஸோ அந்த வகையில் காளிமலையில் நீங்கள் வந்து உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ அபிஷேகம் பண்ணுறது வந்து பெரிய விசேஷம். அதுக்கான நம்பர் 9003503728 9035033728. இதில் வந்து இன்னொரு தகவல் என்னன்னா வந்து இதே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா திருப்பதி போயிட்டு வரணும், எனக்கு டிக்கெட் புக் பண்ண தெரியாது அப்படின்னா இவர் டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பார். இது வந்து திரு தினகரன் அவருடைய நம்பர். இதை யூஸ் பண்ணிங்க. அவர் வந்து 10,500 ரூபாய் டிக்கெட்டும் புக் பண்ணி கொடுப்பாரு, 300 ரூபாய் டிக்கெட்டும் புக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஆனால் அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அவர் வாங்கிப்பார். அதுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நேர்மையான மனிதர். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இன்னும் 2 காமெடியாக விஷயங்கள் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து சமீபத்தில் கோயம்புத்தூர் போகும்போது ஆட்டோவில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். நான் வந்து என்ன சார் எப்போவும் நல்லா சிரிச்ச முகமாக இருப்பீங்க, என்ன இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்கீங்களே. பொதுவாக நான் யாரும் டல்லாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். ரொம்ப நெருக்கமானவன்ட்டு நான் அப்படி கேட்பேன். இல்லை இப்படி தான் நான் அந்த என்னோடய கொஸ்டினை ஃப்ரேஸ் பண்ணுவேன். அப்போது என்ன பார்த்துக்கிங்களா சார் கேட்டார். இதெல்லாம் இது உங்களை அப்படின்னு சொல்லி ஏதோ நான் ஒரு மழுப்பில் பதில் சொல்லிவிட்டு அப்போ அவர் சொன்னார், கரெக்டாக தான் சொன்னீங்க சார், நான் எனக்கு ஞாபகம் இல்லை, வயசாச்சு. இன்றைக்கி காலைல நீங்கள் 2வது சவாரி, முதல் சவாரி வந்து கோயம்புத்தூர் ஒரு இடத்த சொன்னேன், எனக்கு இடம் ஞாபகம் இல்லை. அங்கேருந்து 13 கிலோமீட்ரு போனதுக்கப்புறம் நிறுத்த சொன்னாங்க. 2 பேர் வந்தாங்க. ஒருத்தன் வந்து எங்கே பில்டிங் உள்ள போனால் எங்கே போனான்னு தெரில, இன்னொருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி பணம் கேட்டேன் ஆட்டோவுக்கு வந்ததுக்கு. நீ இரு, நான் இங்கே கடன் வாங்க தான் வந்திருக்கேன், அவர் ஒரு இன்னும் 3 மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். 3 நேரம் உங்க கூட பணத்துக்கு நின்னா நான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணுறது, சட்டை பாக்கெட்டில் அப்படி எல்லாத்தையும் காமிச்சு, பேண்ட்லாம் காமிச்சு, என்கிட்ட பணம் இல்லை, வாட்ச் இல்லை, ஃபோன் இல்லை, போட்டிருக்க பேண்ட்டு சட்டை இந்த செருப்பு தான், இது வேணால் காட்டி கொடுக்குவான்னு. இவர் வந்து என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல தலையில் அடிச்சுட்டு நான் வந்து இங்கே நின்னா சார் கரெக்டாக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கடத்தை சொன்னார். அதாவது அடுத்த ஒரு சங்கடத்தில் நான் சிரிக்கல. மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் ஆட்டோ டிரைவரோ அந்த கார் டிரைவர்ஸோ பணத்தை முன்னாடியே வாங்கிட்டு பெட்டராக இருக்கும் போல் இருக்குது. இது போல் ஆட்கள் உருவாகிருக்காங்க. 2வது விஷயம் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் நான் வந்து ட்ரெயின் ஜேர்னி போக நேரிட்டது. அப்போ வந்து அந்த டைம் 3rd AC டிக்கெட் தான் எனக்கு கிடச்சிது. நான் போய் உக்காடுறேன். எனக்கு அதை சைடு பர்த், எனக்கு வந்து அப்பர் பர்த்து, 3rd ACயில் அப்பர் பர்த்து. ரொம்ப சங்கடத்தோடு உட்காந்தேன். அது போயிட்டு ஐயோ கச்சன்னு இருக்குமே, நமக்கு அப்பர் பர்த்து மேலே ஏறி படுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. அப்போ நான் இப்படி உட்காடுறேன். எனக்கு டயகனல் ஆப்போசிட்டில் சைடு பர்த்தில் வந்து ஒரு லேடி கீழே லோயர் பர்த்தில் உட்காருக்காங்க. அவங்க பக்கத்தில் அவங்க கணவர் என்னை பார்த்து சிரித்தாங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் போன ஒரு 1/2 hourல டிக்கெட் செக்கிங் வந்தார். நான் இப்போ கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி இது மேலே இருக்குது, எனக்கு ஒரு 2nd AC இல்லைனா 1st AC ஏதாவது டிக்கெட் இருந்தால் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருங்கன்னு. நான் உங்களுக்கு 1/2 hourல சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அப்படியே நான் பொதுவாக ட்ரெயினில் வந்து நான் பேசணும்னு பிரியப்படுவேன். ஃபோனை நோண்டுறது வழக்கம் இல்லை. ரொம்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் படம் பார்த்துருந்தேன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ படம்லாம் பார்க்க விட்டுட்டேன். ஒரு 3-4 மாதம் ஆச்சு. அப்போ அவங்க பேசும்போது அவங்களோட முகசாயில் வச்சு நான் கேட்டேன் வந்து, நான் இவங்க காரைக்குடியாக தான் இருக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்ககிட்ட நான் கேட்டேன் எந்த ஊருன்னு கேட்டேன். அப்போ உடனே அவங்க வந்து காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதாவது அங்கே 9 கோயில் உண்டு. அவங்க வந்து இந்த கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன கோயில் ஒன்று இளையாத்தங்குடி அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் 3வது வந்து அப்படியே உங்கள் கோயிலில் புள்ளிகள் ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டேன். புள்ளினா அந்த 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 லவ் மேரேஜில் வீட்டில் யாராவது லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை தூக்கிடுவாங்க. அந்த புள்ளின்றதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு அங்கீகாரம், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே கட்டமைப்போடு இருக்காங்க அப்படின்றதுக்காக அவரில் நகரத்தாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் அப்படியே என்ன அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, என்ன இவ்வளோ விவரமாக இருக்கீங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருக்கேன், நீங்கள் நகரத்தாரான்னு கேட்டீங்க. இல்லை இல்லை, என் கூட நிறைய படித்தாங்க, நான் படித்ததே நகரத்தார் காலேஜ் தானே, அனாமலிஸ் தானே படித்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா பேசிட்டே இருந்தாங்க. 2 பேருமே என் வீடியோலாம் பார்த்துருக்கான்னு சொன்னாங்க. அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், அவர் பெரிய கம்பெனியில் 25 வருஷமாக வேலை பார்க்குறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி சிஏ முடிச்சிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க பையன் வந்து மெடிக்கல் படிக்கிறதால அவங்க பார்க்க போகிறாங்க. நான் கிட்டத்தட்ட 11:45 வரைக்கும் அந்த அம்மா அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க, சார் நான் அப்பர் பர்த்தில் படுத்துக்கிறேன், நீங்கள் என் படத்தில் மிடில் படத்தில் படுத்துங்க. அவங்க கணவன் நான் என் லோயர் படத்தில் நீங்கள் எடுத்துங்க, நான் மேலே போய் படுத்துக்கிறேன். இல்லை இல்லை வேணாங்க, நீங்கள் போய் படுங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் அவரும் நான் அந்த கணவரும் நானும் பேசியிருந்தோம். ஒரு 11:45 வரைக்கும் பேசியிருந்தோம். என்ன விஷயம்னா, ஒரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும், சிஏ படிக்கணும்னா இன்றைக்கி நிறைய காலேஜஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது, சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அன்றைக்கி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து அதை படிச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் உண்டு. அவர் கடந்து வந்த விஷயங்கள், அவரோட நாலேஜ், இந்தியன் கவர்மெண்ட் பற்றிலாம் பேசும்போது ரொம்ப எனக்கே வெக்கமாக இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாது இருக்குது, நமக்கு எந்த விஷயமும் தெரியாது, அது 2வது விஷயம். ஆனால் ஒரு படித்தவர் கூட பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து உள்ளடக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் யார்ட்டையும் அந்த மாதிரி கார்டெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். அப்புறம் அவர்கிட்ட அந்த கார்டு கொடுத்துட்டு அந்த அம்மா தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே 2 பேரையும் பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்படியே என் வேலையை பார்க்க போயிட்டேன். பாயிண்ட் என்னென்னா, இந்த பயணங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியை மட்டுமல்ல, அறிவையும் வந்து கூட்டக்கூடியது. அதனால தான் வந்து இப்போ நீங்கள் இதே வந்து இப்போ இந்த காசிலாம் போகிறாங்க அப்படின்னா, ஒரு முறை அது ஃபெயிலியராக இருந்தால் கூட ஏன் 2வது முறை அதை நான் விடலை. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க தலையிடாதான்ட்டு. எனக்கு எந்த லாபமும் இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து நேற்று வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான் எங்கள் மக்களோட. அதெல்லாம் மீறி ஏன் இதை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு புது ஒரு செட் ஆஃப் பீப்புள் உருவாகணும். ஒரு நியூ ஜென்ரேஷன் இன் ஆல் சென்ஸு. எல்லாருமே ஈக்குவலாக கருதுகிற மாதிரி, எல்லாருமே வந்து ஜெயிக்கணும், எல்லாருமே வெற்றி பெறணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணுன்ற ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் ஆகணும்னா அது பயணம் ஒன்று தான் அதை சாத்தியப்படுத்தும். இப்போ நான் வந்து ஒரு ஆளாக இருந்தேன். 2011 தங்கமானப்போ 2015 முடியும் போது ஒரு ஆளாக தான் இருந்தேன். அப்புறம் என் கூட 3 பேர் இருந்தாங்க துணைக்கு, அப்தாலீஃப், சங்கமித்ரா, சுப்பிரமணியன். இன்றைக்கி வந்து ஒரு 500லேருந்து 1000 பேர் எனக்காக ஒரு குழுவாக இருக்காங்க. நான் திட்டினாலும் கோவப்பட்டாலும் அந்த ஈகோலாம் இல்லாமல் சிரிச்சுட்டு போகிறேன். நம்ம சொக்கலிங்க தானே, நம்ம பிரதர் தானே நினைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. சிலர் இருக்கலாம், சிலர் வந்து கோபமாக கூட எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியாது. எங்கடா யார் வராங்களோ அவங்க கூட நான் பயணப்படுறேன். அப்போது என் கதையை உரமாக வச்சுட்டு பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பயணம் என்கின்ற விஷயம் தான் எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படுத்த உதவியது. அப்போ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பயணங்கள் அனுபவங்கள் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு என்ரிச் பண்ணும். அந்த பயண அனுபவங்கள் தான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும் என்பதுக்கு தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து பயணப்படுங்க. அண்டு ஒரு சின்ன விஷயம், இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் கூட. ஒரு நண்பர் ஒருவர் ஒரு இயக்கம் சார்ந்த வேலைகளில் ஈடுபடும்போது அவர் எனக்கு பழக்கமாகறார். அப்புறம் அவர் உதவி கேட்குறாரு. ஒரு சாப்பிடும்போது எதேச்சா சாப்பிடும்போது ஒரு உதவி கேட்குறாரு. உதவிக்கு ஒருத்தரை பண்ணி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு அந்த உதவி கிடச்சிது. அந்த உதவியால் அவருக்கு பெனிஃபிட் கிடச்சிது. அது ஒரு 2-3 இது மாதிரி உதவிகள் to and fro இருக்கிறபோது 4வது முறை அந்த நபர், நான் இன்ட்ரடியூஸ் பண்ண நபர், நான் இன்னொரு பெரிய ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொக்கலிங்கத்திட்ட சொல்லாதீங்க, ஆண்டாள்ஜிக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப என் நண்பர் வந்து எனக்கு அவர் 20 வருஷம் மேலே பழக்கம். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்ன இப்படி சில்லறையாக இருக்கான், சீப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கதை வந்து அவர் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து அவரோட விஷயம். ஒரு கால் வந்து எனக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்துடும், நான் ஏதாவது பணம் எதிர்பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்தேன்னா அந்த ஷேரை கட் பண்ணுறதுக்காக கூட அவர் நான் சொல்லியிருக்கலாம். பட் விஷயம் அதான் இல்லை. நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது போல் எப்போதுமே ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைக்காதீர்கள். ஏன்னா பறவைகளுக்கு வானம் எவ்வளோ தான் மொத்த வானம் அதுக்கு சொந்தமாக இருந்தாலும் வானத்தில் வந்து அது கூடு கட்ட முடியாது.
வானத்தில் இதுக்கு உணவு கடவுள் வைக்கல, தர இறங்கி தான் ஆகணும். அதனால் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுங்க. இங்கே எல்லாருக்குமே வாய் இருக்குது, எல்லோரும் எல்லாத்தையும் கேட்டு எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகள் அப்படின்னா முதுகில் மட்டும் குத்தக்கூடாது, பின்னாடி பேசக்கூடாது. இந்த பின்னாடி பேசக்கூடிய ஹேபிட் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சில்லற பையன் மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது திரும்ப இந்த விஷயம் நான் சில்லறத்தனமாக பேசிட்டு இருக்கேனான்ட்டு நான் சொல்கிறேன். தண்ணீரை நீங்கள் வந்து எப்பொழுதுமே உங்கள் கூட கொண்டு போங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, தண்ணி குடிக்கக்கூடாது, அதாவது ஹோட்டலில் போய் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுக்கு பதில் நீங்கள் அந்த இடத்துல தண்ணி வேணான்னு சொல்லி பாருங்களேன், அந்த ஹோட்டலில் உங்கள் மேலே பெரிய மரியாதையோடு பார்ப்பாங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணுன்றது ஒரு நெகட்டிவிட்டி, குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவிட்டி. அப்போ அங்கே நீங்கள் கையில் தண்ணி இருக்கும், பட் ஆனால் தண்ணிக்கான தேவை இருக்காது, நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு வரலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி புறம் பேசக்கூடாது. பின்னாடி வந்து எனக்கு வாய்த்த அடிமைகள் வந்து மிக திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை நீளுன்ற மாதிரி வாயை காட்டக்கூடாது. அதற்கு பதில் நீங்கள் தண்ணீரை வந்து கேரி பண்ணுங்கள், அது கொண்டு போங்க, என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள். இப்போ அடுத்தவன் தண்ணியை குடிக்கிறது வந்து சரியா அப்படின்னா, அது வந்து நான் இப்போ இது வரைக்கும் நான் சொல்லலை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என் தண்ணியை குடிக்கிறேன்னா அது ஒரு எனர்ஜி, என்னோடய எனர்ஜி அதில் இருக்கும். நான் நெகட்டிவானவன்னா என் நெகட்டிவ் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு நான் பாசிட்டிவானவன், நான் கேடு கட்டணும், அதை கூட நான் பாசிட்டிவானவன். இங்கே பிரபஞ்சத்துக்கு நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது. அவன் பாசிட்டிவான ஆளாக இருந்தானா அவனுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும் பிரபஞ்சம். இதுதான் யூனிவர்ஸோட சிம்பிள் ட்ரூத்து. நீங்கள் தண்ணி குடிப்பீங்களே என்கிட்ட வாங்கி குடிக்கிறது. இப்போ எனக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், நான் எப்போவுமே கேரி பண்ணக்கூடிய ஆள். எனக்கு மட்டும் வச்சுருக்க தண்ணியை ஒருத்தங்க வந்து எடுத்து குடிக்கிறது வந்து திருடி குடிக்கிறது. அதுக்கெலாம் விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். அப்போ அது ஏன் வந்து நான் திட்டுறேன், அதை கண்டிக்கிறேன்னா, அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி மறுபடியும் அந்த தண்ணியை நான் குடித்தா எனக்கு வந்துடும். நான் குடிக்கல, பயங்கர தாகம், நான் குடிக்கவே இல்லையே. நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து சொல்லி நான் வந்து அதுக்கப்புறம் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் மூட் ஆன். ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் புறம் பேசக்கூடாது, லைஃப்பில் அந்த தற்பெருமை இந்த இருக்கக்கூடாது, ஈகோலாம் உடச்சி போடணும். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டம் வர முடியும்னா தண்ணீரை கேரி பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு அந்த நண்பனை வந்து அவர் ஆப்ப வைக்க பார்த்தான் இல்லையா, அதோடய விளைவு என்னென்னா, அவரை நான் பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அவ்வளோதான், அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு என்னது செப்டி டேங்க் ஓடுற கீழே அந்த ட்ரைனேஜுக்கு மேலே கீழே ட்ரைனேஜ் ஓடும், மேலே வந்து ஒரு பர்ஸு போட்டு வைக்கிறான். அந்த பர்ஸில் வாங்கி நீங்கள் பணம் அதை வைக்கிறீங்கன்னா அந்த ட்ரைனேஜோட குவாலிட்டி தான் அந்த பர்ஸில் இருக்கும். அப்போ வந்து அவனுடைய பிறந்து வளர்ந்த இடம் வந்து அது போல் ட்ரைனேஜ் போன்ற இடங்கள் இருந்தால் தான் ட்ரைனேஜ் போன்ற வாய் இருக்கும். ஸோ அது போன்ற இருப்பவங்கள் தான் அது போல் வந்து புறம் பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நாம் அப்படி பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசி பாருங்கள். உங்களை வந்து உலகமே தூக்கி வச்சு கொண்டாடும். அவன் ஹர்ட் ஆகிறான், அவன் ஹர்ட் ஆகலை, நாம் அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எல்லாரையும் நம்ம வந்து தடை கொடுத்து தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. இது ஒரு முக்கியமான குணாதிசயம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4-5 டிப் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து உங்களோட பர்ஸில் வந்து பர்ஸ் கட்டாயம் நிச்சயமாக வச்சுருக்கணும். அதில் வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ், குறிப்பாக இந்த நெயில் கட்டரு, சின்ன கத்தி, அப்புறம் கீ சாவி வைக்கிறது போன்ற விஷயங்கள் வைக்கக்கூடாது. அது உங்களுடைய பண வரவே பிரேக் பண்ணிடும், அது உடச்சிடும். அது ரெண்டாவது விஷயம் வந்து, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுதான் வந்து ரெண்டாவது விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுப்பீங்க, அவர் இன்னொருத்தர் வந்து அவரோட விசிட்டிங் கார்டை உங்கள்கிட்ட கொடுப்பாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க 2 பேரோட கார்டையும். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்கிற மனிதன் வந்து ஜெயித்து கொண்டிருக்க மனிதன் வந்து விசிட்டிங் கார்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் வச்சுப்பாங்க. அந்த புறம் பேசக்கூடிய ஆட்கள், வீணாக போகிறவன், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பர்ஸில் அவங்க விசிட்டிங் கார்டை வச்சுருப்பாங்க. விசிட்டிங் கார்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அவர் நெகட்டிவான ஆள், அவர் பாசிட்டிவான ஆள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்றது தான் உண்மை. பாசிட்டிவான ஆள்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் எப்படி வைக்கிறாருன்னு பாருங்கள். அவரும் பர்ஸில் வச்சாருன்னா அவர் நெகட்டிவான ஆள். ஒரு வேளை வந்து அவர் வந்து தனியாக ஃபோல்டரில் வச்சாருன்னா, இல்லை அவர் ஷர்ட் பாக்கெட்டில் சொல்லணுன்னா அவர் நார்மல் பீப்புள். தனியான ஃபோல்டரில் வச்சுன்னா சூப்பர் ஆள். ஷர்ட் பாக்கெட்லேயோ வந்து இல்லை பேண்ட்லேயோ இல்லை வந்து தன்னுடைய பர்ஸ்லேயோ வச்சா அவன் நெகட்டிவான ஆள். அப்போ நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மீறி அவன் நெகட்டிவான ஆளோடைய விசிட்டிங் கார்டை உங்களுடைய பர்ஸில் வைக்கிறீங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி அது வந்து க்ரியேட் பண்ணும். அது கவனம் இருக்கட்டும். அதே போல்
எப்போதுமே அந்த கிழிந்த நோட்டுகளை வந்து நீங்கள் பர்ஸில் வைக்காதீங்க, அது நல்ல பழக்கம் அல்ல. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த வெத்தலை பாக்கு அது மாதிரி நிறைய ஜோதிடர்கள் எலுமிச்சம்பழம், மாமரம், மாஞ்செடி, சீத்தாப்பழம், இது மாதிரி நிறைய கொட்டை, தேங்காய் எல்லாத்தையுமே பர்ஸில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து வைக்காதீங்க. உழைச்சா தான் காசு வரும். என்ன வேணுமோ அந்த லக்கி நோட் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் சாமி படம் வச்சுக்கலாம், உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம், பேன் கார்டை வச்சுக்கலாம், ஆதார் கார்டு வச்சுக்கலாம். இதை தவிர பணம் சில்லறை கூட வச்சுக்காதீங்க. 3ஆம் பேரை பார்க்கணுமா வெள்ளிக்காயினை வச்சுக்கலாம். இதை தவிர எதுவும் வைக்காதீங்க. அண்டு பர்ஸ் அதே போல் 2 இடத்துல வைக்கக்கூடாது. ஒன்று வந்து நம்ம உட்கார்ற சேர் மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்போட பின்பகுதியில் வந்து உட்காடுறோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பர்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுதான் நீங்கள் அந்த பணத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. 2வது ஷூ டேபிள் இருக்கும். அந்த ஷூ டேபிள் மேலே ஷூ கட்டும்போது பர்ஸு இருந்ததுன்னா பர்ஸு அந்த ஷூ டேபிள் மேலே வைப்பாங்க. அவன் அதோட ஃபினிஷ். அது போல் எவனாவது பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அந்த ஊரிலே இருக்காதிங்க, ஊரை விட்டு நீங்கள் ஓடி போயிடுங்க. இது சின்ன சின்ன விஷயங்கள், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆனதுனால நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆண்டாளுக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.